என் கணவர் என் குடும்பம் என் வீடு அப்படின்னு கோமல் சாமிநாதனோட ஒரு நாடகத்தில் வந்து மனோரமா நடிச்சிருந்தாங்க. அந்த நாடகத்தில் வந்து ஒரு ஒரு பிராமின் லேடியோட, அதாவது வந்து ஒரு ஐயர் பொம்பளையோட லேடி வந்து அந்த மடிசாரெலாம் கட்டி நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. பிச்சு உதறி இருப்பாங்க அந்த நாடகத்தில். அவ்வளோ பேர் அந்த நேரத்தில் வந்து ரொம்ப பிரபலியமாக இருந்துச்சு அந்த நாடகம். பல இடங்கள் அந்த நாடகத்தை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த நாடகம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து மயிலாப்பூரில் ரங்காச்சாரி சில்க்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் ஒரு பட்டுப்புடவை எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு பட்டுப்புடவை தேவை, அதுக்காண்டி போயிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாமி, அதாவது ஒரு பிராமின் லேடி, மனோரமாவோட பல வருஷங்கள் வந்து வயசில் மூத்தவங்க. அவங்க வந்து மனோரமாவை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு மனோரமா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு, நீ வந்து அந்த என் கணவர் என் குடும்பம் என் வீடு நாடகத்தில் வந்து பிச்சு உதறி இருக்கியே, அதாவது வந்து எங்கள் ஆளுங்க கேரக்டரை வந்து நாங்கள் கூட அப்படி பண்ண முடியாது, எங்கள் பிராமின் உள்ள நடிகர்களோட அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது, ஆனால் நீ வந்து ஒரு நான் பிராமினாக இருந்து அந்த கேரக்டரை இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கியே, எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உன்னைய எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி நாங்கள் உன்னைய நினைப்போம் பல இடங்களில். இன்னைக்கு உன்னைய வந்து நேரில் பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நம்பவே மாட்டீங்க, அவங்க கையில இருந்த மோதிரம், அது எவ்வளோ பவுன்லாம் நமக்கு தெரியல, ஒரு தங்க மோதிரம், அதை கலட்டி கையை நீட்டு மனோரமா அப்படின்னு சொல்லிட்டு கையில போட்டு விட்டாங்களாம். இல்லைங்க இருக்கட்டும் அப்படின்னு இருக்காங்க. நீ போட்டுக்கோ, நீ வந்து இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து எத்தனையோ அவார்ட்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க, எத்தனையோ அவார்டு நான் வாங்கியிருக்கேன், ஆனால் வந்து இது இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு வந்து ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீல் அங்கே நினைக்கிறேன். நான் நடிச்சு என்னுடைய நடிப்பை பார்த்து ஒரு, அதாவது வந்து இது விலை மதிப்பில்லாதது, அது வேற விஷயம். ஆனால் வந்து ஒரு கையில் இருந்த மோதிரத்தை கலட்டி போட்டுட்டு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு ஒரு கிஃப்ட், யாருன்னே தெரியாது, அவங்க போட்டு போகிறாங்கன்னா அப்போ மக்கள் மனசில் எவ்வளோ என் மேலே பிரியம் வச்சுருக்காங்க. இதுதான் எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த மோதிரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கடைசி வரைக்கும் கையில் போட்டிருந்தாங்களாம்.